ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, இஃப்தாருக்கு டிஃப்ரெண்ட்டான முறையில் கடல் பாசி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேனை எடுத்துக்கோங்க, அதில் 1.5 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 10 கிராம் கடல் பாசி போட்டுக்கலாம். கடல் பாசி நல்லா கரையிட்டோம், கொதிக்கிட்டோம். அது ஒரு 10 நிமிஷத்துலேயே கரைஞ்சி கொதிச்சிடும். நல்லா கரைஞ்சிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவா போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க, அப்போ தான் கட்டி பிடிக்காது. ஒரு 3 ஸ்பூன் ரவாவை போட்டு நல்லா அதில் கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டால் நமக்கு கட்டியே பிடிக்காது. இது நோன்பு திறக்கிறதுக்கெல்லாம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ரவா போட்டு ஒரு கொதி விட்டால் போதும். இப்போ சீனி போட்டுக்கலாம். சீனி ஒரு கப் போட்டிருக்கேன். இனிப்புக்கு தகுந்தா சீனி போட்டுக்கோங்க. உங்களுக்கு சுகர் அதிகமாக பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு கப்பு நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கலாம். நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். தண்ணி கலக்காத பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதையே நல்லா கிண்டி விடுவோம். இப்போ ஒரு கொதி விட்டால் போதும். இப்போ ரோஸ் எசன்ஸு ஒரு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எசன்ஸ்லாம் ஊற்றிட்டோம், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை நம்ம கடல் பாசியை எதில் உரைய வைக்க போகிறோமோ அந்த பேனை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். நான் இப்போ இந்த டப்பாவில் ஊற்றி வச்சுக்க போகிறேன். இது இப்படியே வச்சா நல்லா இருக்காது. கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். பார்க்க நல்லா அழகாக இருக்கும். நோன்பு திறக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு துண்டு சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். சுற்றி ஒரு கத்தி எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம். நம்ம சுற்றி ரிமூவ் பண்ணிக்கிட்டு நம்ம இதை ஒரு பிளேட் எடுத்து கொட்டிக்குவோம். நம்ம இப்போ இதை பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் பீஸ் போட்டுட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கடையில் வாங்கினேன் கேக்கு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. எப்போ பார்த்தாலும் பால்லேயும் தண்ணிலேயும் கடல் பாசி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். டிஃப்ரெண்ட்டு முறையில் செஞ்சு கொடுங்க. எனக்கு க்ரீன் கலர் பிடிச்சதுனால நான் இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கடல் பாசி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 2 லேயரில் கடல் பாசி புட்டிங் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம கடல் பாசியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க வைக்கணும் கடல் பாசியை. அந்த கடல் பாசி வாட்டரில் நல்லா கரையணும். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கடல் பாசியை கொதிக்க வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடல் பாசி வாட்டரையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும் பால். இப்போ நம்ம இது கூட 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுகர் நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சுகர் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பால் நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு இதை செட்டாக வச்சுக்கலாம். வாங்க, இதுக்கு நம்ம ஷேப்பான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கோம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட் லேயராக நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பால், அதை இதில் ஃபஸ்ட் லேயராக நம்ம ஊற்றிக்கலாம். அதோட பாதி தான் ஊற்றணும். நான் இன்றைக்கி 2 லேயர் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ லேயர் வேணுமோ நீங்கள் அவ்வளோ செஞ்சுக்கலாம். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சு லைட்டாக செட்டாக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா செட் ஆகிட்டு இப்போ நம்ம இது கூட செகண்ட் லேயர் ஆட் பண்ணலாம். வாங்க,
நான் இன்றைக்கி செகண்ட் லேயர் அந்த பாலில் வந்து கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் இன்றைக்கி செகண்ட் லேயர் க்ரீன் கலரில் ரெடி பண்ணி இது கூட ஊற்றிருக்கேன். கலர் நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழந்தைங்களுக்குலாம் கலர் இருந்தால் பிடிக்கும், அதனால தான் நான் இன்றைக்கி கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம ஃபோர்க் வச்சு குத்தி விட்டுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் லேயரும் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். இதுவும் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகட்டும். பாதி செட் ஆனோன்னா கொஞ்சமாக செட் ஆகணுன்னு நம்ம இதுக்கு மேலே வந்து நட்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் சுவையான கடல் பாசி மிகவும் சுவையாக வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரம்ஜான் வேறு வந்துடுச்சு. அதுக்கு இஃப்தாருக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு, இதோட லுக்குமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.